Hi, welcome to my channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ரொம்ப இம்பார்ட்டன்ட் क्वेश्चन தான்ப்பா. 0.456 gram of a metal gives 0.606 gram of its chloride. Calculate the equivalent mass of the metal னு சொல்லிருக்காங்க. மெட்டலோட ஈக்குவல் மாஸ் நீங்க கண்டுபிடிக்கணுமா? அவங்க என்ன கொடுத்துருக்காங்களா 0.456 கிராம் ஆஃப் மெட்டல் கொடுக்குறா 0.606 கிராம் ஆஃப் இட்ஸ் குளோரைட். இப்போ சிஎல்னா குளோரின் எழுதுவீங்க. இப்போ ஒரு எது கூடயாவது கலந்துருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்போ ஒரு சோடியத்து கூட ஒரு குளோரின் சேர்த்துருக்கா எப்படி எழுதுவீங்க? சோடியம் குளோரைடு முடிப்பீங்க இல்லைங்களா? இப்போ அது எதோடய சேர்ந்துருக்கு. எது கூடனா இப்போ இந்த மெட்டல் கிவ்ஸ் இட்ஸ் குளோரைட். அப்போ அந்த மெட்டல் கூட தான் சேர்ந்துருக்குன்னு அர்த்தம். ஓகேவா? மெட்டல் குளோரைடா இருக்கு. சரி, இப்போ இந்த மெட்டலோடைய வெயிட்டை W1 வச்சுப்போம். மெட்டல் குளோரைட் வெயிட்டை W2 வச்சுப்போம். அதான் இங்கே எழுதிருக்கேன். மாஸ் ஆஃப் த மெட்டல் W1 0.456, மாஸ் ஆஃப் த மெட்டல் குளோரைட் 0.606. புரிஞ்சுச்சா? இப்போ ஃபார்முலா என்ன? W1 divided by W2 minus W1 into 35.5. சரி, W1 என்னப்பா 0.456 போட்டாச்சு. W2 minus W1. W2 என்னப்பா 0.606. W1 0.456. 0 வருமா? ஏன்னு வருவாங்கன்னா 10, 15 போனால் 5, இங்கே 5 இருக்கும். 5ல் 4 போனால் 1. அப்போ என்ன ஒரு 0.150. புரிஞ்சுச்சு இது? இன்ட்டு 35.5. இப்போ என்ன செய்கிறோம் அப்படின்னா அடுத்தது இப்போ டிவைட் பண்ணிட்டு மல்டிப்ளை பண்ணணும். இப்போ இந்த பாயிண்ட்டில் வச்சு இருந்துச்சுன்னா டிவைட் பண்ணது கஷ்டம். இப்போ என்ன செய்யுங்க அப்படின்னா இந்த பாயிண்ட்டை ஃபஸ்ட் எடுங்க. அதுக்கு என்ன செய்யுங்கன்னா பாயிண்ட்டுக்கு அப்புறம் 3 டிஜிட் இருந்தால் 1000 மல்டிப்ளை பண்ணுங்க. ஓகேவா? பாயிண்ட்டுக்கு அப்புறம் இப்போ மேலே இங்கேயும் 3 டிஜிட் இங்கேயும் 3 டிஜிட் பிரச்சனை இல்லை. இதுவே பாயிண்ட்டுக்கு அப்புறம் 3 டிஜிட்டு இங்கே ஒரு டிஜிட் இருக்குன்னு வச்சிங்களேன். அப்படி என்ன செய்யணும், மேலே நான் 1000 பண்ணணும்னா கீழே 1000 தான் பண்ணணும். ஓகேவா? அதிக டிஜிட் என்ன இருக்கோ அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம பண்ணணும். ஓகேவா? சரி, அப்போ நான் 1000 மல்டிப்ளை பண்ணும்போது 456 வரும். இங்கே வந்து 150 வரும். ஓகேவா? இன்ட்டு 35.5. இப்போ என்ன செய்றீங்க அப்படின்னா டிவைட் பண்ணுறோம். 456 என்ன செய்றீங்க 150 போடுறீங்க. 3 டைம்ஸ் இருக்கும். ஸோ அப்போது அதை மைனஸ் பண்ணிங்கன்னா இங்கே 6 வரும். புரியுதா? இப்போ இங்கே 0 போட்டிங்க. இங்கே 0 போட்டிங்கன்னா இங்கே என்ன செய்யணும், பாயிண்ட் வைக்கணும். ஓகேவா? இப்போ அடுத்தது இன்னும் ஒரு 0 போடணும். அப்போ இங்கே கண்டிப்பாக ஒரு 0 சேர்க்கணும். ஓகேவா? இப்போ 600ல் எத்தனை 150 இருக்குது அப்படின்னு பார்க்கணும். 600ல் எத்தனை 150 இருக்குன்னு பார்க்கணும். ஓகேவா? ஒரு 150 இன்ட்டு ஒரு 5 டைம்ஸ்னா 6 டைம்ஸ் போட்டு பாருங்க. கூட வருது. சரிங்களா? அப்போ இது இல்லை. அப்போ 4 இது 0 வருமா? 2 கரெக்டாக இருந்துச்சு. 4 டைம்ஸ் வருது. புரியுதா? அப்போது 3.04 வரும். ரெண்டுத்தையும் டிவைட் பண்ணால் 3.04 வரும். இன்ட்டு 35.5. இது ரெண்டுத்தையுமே மல்டிப்ளை பண்ணுங்கள். ஸோ மல்டிப்ளை பண்ணிங்கன்னா மல்டிப்ளை பண்ணுறது மட்டும் கீழே போர்டு தெரியாமல் போயிடுச்சுப்பா. நான் எகைன் நான் திரும்பி பண்ணி காட்டுறேன். 4 5 20. இப்போ இங்கே என்ன வரும் 0 வரும். அப்போ அடுத்து இங்கே 0 இருக்குது. அப்போ 2 வந்துடும். இங்கே வரும் 15 வருமா? திரும்பி 5 தான் எகைன். ஸோ அப்போது அதே தான் வரப்போகுது. அடுத்து 3 மல்டிப்ளை பண்ணுங்கள். 12. இப்போ இங்கே 1 இல்லையா? இப்போ இங்கே 9. இப்போ 0 2 இங்கே 9 இங்கே 7 இங்கே 10. பாயிண்ட்டுக்கு அப்புறம் எத்தனை டிஜிட் இருக்குன்னு பாருங்கள். பாயிண்ட்டுக்கு அப்புறம் இங்கே 1 டிஜிட் இருக்குது, இங்கே 2 டிஜிட் இருக்குது. டோட்டலாக 3 டிஜிட். 3 டிஜிட் தாண்டி புள்ளி வைங்க. அப்போது 107.920. ஓகேவா? புரிஞ்சிச்சா? நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.